அயோத்தியா நகரத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஒன்று. தசரதன் தனது பெரிய மகன் ராமரை அடுத்து அரசராக முடிசூட்டும் திருவிழாவை ஏற்பாடு செய்கிறார். மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் இந்த மகிழ்ச்சி அனைத்தும் ஓர் இரவில் மாறிவிடும் என்பதை யார் எதிர்பார்த்தார்கள்? அந்த இரவு தசரதனின் மனைவி கைகேயியின் மனதில் பிசாசு புகுந்தது. அவளுக்கு முதலில் இருவரும் கொடுத்த 2 வரங்கள் நினைவுக்கு வருகிறது. அவள் சொல்கிறாள், தசரதா, எனக்கு நீ கடந்த காலத்தில் 2 வரங்கள் கொடுத்தாய். இப்போது நான் அந்த வரங்களை கேட்டுக்கொள்கிறேன். தசரதன் அதிர்ச்சியடைந்தார். கைகேயி கூறுகிறாள், முதல் வரம், என் மகன் பரதன் அரசன் ஆகஸ்ட் வேண்டும். 2வது வரம், ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். தசரதன் விழுந்து தவிக்கிறார். அவன் அழுகின்றான், வேண்டுகின்றான். ஆனால் ஆட்சி செய்யும் ராஜாவின் வார்த்தை மாற முடியாது. இதை அறிந்த ராமர் தன்னுடைய தந்தையின் வார்த்தையை காப்பாற்றும் பாக்கியமாக கருதி சந்தோஷமாக வனத்திற்குச் செல்ல தயாராகுகிறார். அரண்மனை முழுவதும் துயரத்தின் சூழ்நிலை. அவரின் தாய்கள் கண்ணீர் விட்டனர். ஆனால் ராமர் அழவில்லை. அவர் தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார், தந்தையின் சொல் எனக்கு சட்டம், நான் அதை சந்தோஷமாக ஏற்கிறேன். சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசத்திற்கு ராமருடன் செல்ல தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் வனத்திற்கு புறப்படும்போது மக்களின் கண்கள் நனைந்தன. அயோத்தியா நகரம் ஒரு காலையிலேயே இருள் மூடிய நகரமாக மாறியது. இந்த வனவாசம் என்பது ஒரு சோதனை அல்ல, இது ராமரின் தர்மத்தின் பணி. இந்நிலையில் தசரதன் துயரத்தால் உயிர் விடுகிறார். அயோத்தியா நகரம் ஏக்கம் மற்றும் துக்கத்தில் மூழ்கியது. இதே நேரத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் வனங்களில் பயணம் செய்து பல முனிவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இதுவே வனவாசம் தொடங்கிய நிகழ்வுகளும் தசரதனின் இறுதியும் கொண்ட இராமாயணத்தின் மிக முக்கியமான